வெல்கம் டு பிஜே எஜுகேஷன் யூஜி டிஆர்பி ஃபிசிக்ஸ் யூனிட் 2 தெர்மல் ஃபிசிக்ஸில் மீன் ஃப்ரீ பாத் தான் பார்க்க போகிறோம். மீன் ஃப்ரீ பாத்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு கேஸ் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ கேஸில் நிறைய மாலிக்யூல்ஸ் இருக்குது. அந்த மாலிக்யூல்ஸில் என்ன பண்ணுவோம்? மூவிங்கில் இருக்கும். இப்போ இதுதான் நம்ம பார்க்குறோம். இந்த மாலிக்யூல் என்ன பண்ணுது? மூவிங்கில் இருக்குது. அப்படி மூவ் பண்ணும்போது நெக்ஸ்ட் மாலிக்யூல் மேலே என்ன ஆகும்? போய் கொலைட் ஆகும். அப்படி கொலைட் ஆகிட்டு அதோட டைரக்ஷன் என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகிட்டு அகெயின் ட்ராவல் ஆகி போகும். ஸோ அகெயின் மூவ் ஆகிட்டு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய மாலிக்யூல் மேலே பட்டு அகெயின் அதோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகிட்டு ஸோ அடுத்த இருக்கக்கூடிய மாலிகுல் மேலே கொலைட் ஆகுது. இதே மாதிரி தான் என்ன ஆகும்னா டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டு ட்ராவல் பண்ணிவிட்டு அப்படியே அது ட்ராவலிங்கில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு கொலைட் ஆகிட்டு திருப்பியும் மூவ் பண்ணிட்டு போகுது இல்லையா? ஸோ இதோட டிஸ்டன்ஸ் தான், அதாவது மீன் டிஸ்டன்ஸ், இது எவ்வளோ ஆவரேஜாக டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிச்சு அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா மீன் ஃப்ரீ பாத்துன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரீ பாத்னா என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகக்கூடிய மாலிக்யூல் இன்னொரு மேலே கொலைட் ஆகுது இல்லையா? அதோட பாத்து தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரீ பாத்துன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி கொலைட் ஆகும்போது என்ன ஆகும்? அந்த மாலிகுலோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒன்று டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டு பார்க்கும்போது நிறைய நம்பர் ஆஃப் கொல்யூஷன் நடந்ததுக்கு அப்புறம் அதோட ஷேப் எப்படி இருக்குன்னா ஜிக்ஸாக்கா ட்ராவல் ஆகிருக்கு. அந்த ஃப்ரீ பாத் எப்படி இருக்காது? கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, வேரி ஆகிட்டே போகுது. ஏன்னா டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது இல்லையா? ஸோ அப்போ மீன் ஃப்ரீ பாத்னா என்னென்னா டோட்டலாக அதோட ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு அந்த மாலிக்யூல் எவ்வளோ டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிச்சு அதுதான் என்ன சொல்கிறாங்க? மீன் ஃப்ரீ பாத்துன்னு சொல்கிறாங்க. அது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? லாம்டா இஸ் ஈக்குவல் டு எஸ் பை என்னன்னு எழுதலாம். வேறு எஸ்ன்னா டிஸ்டன்ஸ், என்னன்னா நம்பர் ஆஃப் பொல்யூஷன். எவ்வளோ நம்பர் ஆஃப் பொல்யூஷன், ஸோ அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ டோட்டலாக கவர் பண்ணியிருக்கு, அதுதான் என்னது? மீன் ஃப்ரீ பாத். ஓகே, நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ மாலிக்யூல்ஸ் ஸ்பியர் மாதிரி இருக்குது. அதோட டயாமீட்டர் நம்ம டின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் டயாமீட்டர் என்னென்னு எடுத்துக்கிறோம்? டின்னு எடுத்துக்கிறோம். சப்போஸ் 1 cubic சென்டிமீட்டரில் எவ்வளோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்குன்றதை நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம். பை டி ஸ்கொயர் வியை எவ்வளோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் ஒரு பர்டிகுலர் வால்யூமில் எவ்வளோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்குன்றத பை டி ஸ்கொயர் வின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன? பை டி ஸ்கொயர் வி இன்டூ என். இது என்னன்னா நம்பர் ஆஃப் பொல்யூஷன்ஸ் எவ்வளோ ஆயிருக்கு அதுதான் இந்த எக்ஸ்பிரஷன். ஸோ நம்பர் ஆஃப் பொல்யூஷன் மேட் பை த மாலிக்யூல் இன் 1 செகண்ட். 1 செகண்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் பொல்யூஷன் அந்த மாலிக்யூல் பண்ணியிருக்கு அதுதான் பை டி ஸ்கொயர் வி இன்டூ என்னன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வீன்னு இருக்கு இல்லையா? வீன்றது என்னன்னா ஒரு செகண்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அந்த மாலிக்யூல் மூவ் ஆயிருக்கு அதுதான் வி. ஸோ நம்பர் ஆஃப் பொல்யூஷன்ஸ் இன் 1 செகண்ட் என்னன்னு பார்த்தோம்? பை டி ஸ்கொயர் வி இன்டூ என்னன்னு பார்த்தோம். மீன் ஃப்ரீ பாத் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா என்ன? வி பை பை டி ஸ்கொயர் வி என். ஏன்னா என்னன்னு பார்த்தோம்? லாம்டா இஸ் ஈக்குவல் டு எஸ் பை என்னன்னு பார்த்தோம். எஸ்ன்றது என்ன? டிஸ்டன்ஸ். என்னன்றது என்ன? நம்பர் ஆஃப் பொல்யூஷன்ஸ். ஸோ அதனால் டிஸ்டன்ஸ் என்ன? வி டிவைட் பை நம்பர் ஆஃப் பொல்யூஷன்ஸ் என்ன? பை டி ஸ்கொயர் வி இன்டூ என்னன்னு எடுத்துக்கிறோம். ஸோ மேலே இருக்கக்கூடிய வியும் கீழே இருக்கக்கூடிய வியும் ரெண்டுத்தையும் என்ன பண்ணிடுறோம்? டிவைட் பண்ணிடுறோம். அப்படி டிவைட் பண்ணால் ரிமைனிங் 1 பை பை டி ஸ்கொயர் என் மட்டும் இருக்குது. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? லாம்டா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டி ஸ்கொயர்னு தெரியுது. ஸோ இந்த ஈக்குவேஷனை யார் கொண்டு வந்தாங்கன்னா கிளாசியஸ் கொண்டு வந்தாங்க. லாம்டா ப்ரொபோர்ஷனல் டு 1 by d square, அதாவது mean free path inversely proportional to the square of the diameter of molecule. dன்றது என்ன? diameter of molecule. இப்போ lambda எதுக்கு proportionalா இருக்கு? inversely proportional to the square of diameter of the molecule. இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம எப்படி எழுதலாம்? m mass of each molecule, ஒரு மாலிக்யூலோட மாஸ் mன்னு எடுத்துக்கிறோம். ஸோ m into n is equal to rho.
ரோன்றது என்ன டென்சிட்டி. ஸோ எம் இன்ட்டு n இஸ் ஈக்குவல் டு ரோன்னு எடுத்துக்கிறோம். இங்கே நம்மளுக்கு ஃபார்முலாவில் n இருந்தது இல்லையா, அந்த எண்ணுக்கு பதிலாக ஸோ இந்த ஃபார்முலாவில் n இருக்கு இல்லையா, அந்த எண்ணுக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம், n இஸ் ஈக்குவல் டு ரோ பை எம்மா. ஸோ n இருக்க வேண்டிய இடத்துல என்ன பண்ணிக்கிறோம், ரோ பை எம்னு எழுதிக்கிறோம். ஸோ ரோ இங்கே வந்துருச்சு, எம் இங்கே போயிடுச்சு. இதுலேருந்து இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, மீன் ஃப்ரீ பாத் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டென்சிட்டி ஆஃப் த கேஸ். ஸோ ரோன்றது என்னது, டென்சிட்டி. ஸோ மீன் ஃப்ரீ பாத்தை எந்தெந்த வேஸ்லாம் எழுதலான்றது தான் நம்ம இப்போ ஒன்று பார்த்துட்ருக்கோம். அடுத்தது அக்கார்டிங் டு போல்ஸ்மேன் இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதியிருக்காரு, லாம்டா இஸ் ஈக்குவல் டு 3/4 பை டி ஸ்கொயர் என். இவர் என்ன சொல்கிறாருன்னா எல்லா மாலிக்யூல்ஸுக்குமே அதோட ஆவரேஜ் ஸ்பீடு சேமாக தான் இருக்கும். அடுத்தது மேக்ஸ்வெல் இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி கொண்டு வந்திருக்காருன்னா லாம்டா இஸ் ஈக்குவல் டு 1/√2 பை டி ஸ்கொயர் என்னன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் மீன் ஃப்ரீ பாத், அதாவது ஒரு கேஸுக்கும் அதோட டயமீட்டர் வேல்யூ அதோட லாம்டா வேல்யூ கொடுத்துருக்கு. ஸோ ஹைட்ரோஜனுக்கு 2.47 இன்ட்டு 10⁻⁸ சென்டிமீட்டர். ஸோ அதோட லாம்டா வேல்யூ. நைட்ரோஜனுக்கு, ஹீலியமுக்கு, ஆக்சிஜனுக்கு ஸோ அதோட டி வேல்யூவும் அதோட லாம்டா வேல்யூவும் கொடுத்துருக்கோம்.